நம்ம ஏன்டா பிறந்தோம் அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ப்ரோ? நான் யோசிச்சிருக்கேன் ப்ரோ. இந்த பக்கத்தில் உட்காந்துருக்க புண்டா அவன் ஆள் கூட போயிட்டுருக்கான். அவன் ஆள் அப்படி இருக்கா அன்றைக்கி தான் ப்ரோ யோசித்தேன், நம்மளாம் ஏன்டா உயிர் வாழ்கிறோம்னு. இல்லை ப்ரோ, நான் அந்த மாதிரி கேட்கல. மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்குறேன். நடந்திருக்கு ப்ரோ. அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்குல்ல, அவன் புருஷன் பார்த்தேன்னா சரியான சொங்கி ப்ரோ, சரியான சொட்டத்தலையன் ப்ரோ. அவனுக்கு போய் இந்த மாதிரி பொண்டாட்டியா அப்படின்னு மனசுலாம் கஷ்டமாக இருந்துச்சு ப்ரோ. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா ப்ரோ? நான் உண்மையாக இருக்கேன் ப்ரோ, ஆனால் என்னை யாரும் நம்பவே மாட்டுறாங்க ப்ரோ. அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு நடந்திருக்கா? நடந்திருக்கு ப்ரோ. அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி இருக்குல்ல, அந்த ஆண்டி நான் உண்மையாக தான் ப்ரோ இருந்தேன். கோபாலக்கா எந்திரா, வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் பொம்பளை அப்படின்னு இருக்க. மரியாதையாக எந்திரிச்சு போயிரு, இருக்க டென்ஷனு காட்டில் எடுத்து மண்டையை உடச்சி போடுவேன். சாரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் ப்ரோ. நீங்கள் ஏன் ப்ரோ சோகமாக இருக்கீங்க? என்னாச்சு ப்ரோ? ஒரு வாரமாக அந்த ஆண்டியை காணாம் ப்ரோ.